ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, யாருக்கெல்லாம் பயனளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட பொருள் இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டம். தீபாவளி 2025 முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி மற்றும் சேலை வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்வை 1 மற்றும் 2 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ வெளியாச்சு இந்த நியூஸ் அப்படின்னா 7/10/2025 அன்னைக்கு தான். பார்வை 1 காணும் கூட்ட நடவடிக்கையில் இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி 2025 பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதியம், அதாவது ஓஏபி பணம் வாங்கினாங்க. ஸோ அந்த வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கெல்லாம் இலவச வேஷ்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்வை 2 காணும் மின்னஞ்சல் முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. இதில் மாவட்டம், வட்டம், கிராமம், கடை குறியீடு, மின்னணு குடும்ப அட்டை எண் மற்றும் முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளி விவரம் அத்துடன் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட வழங்கல் அலுவலர் தங்களுக்குரிய மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலின்படி இலவச வேஷ்டி மற்றும் சேலைகளை கிடங்குகளிலிருந்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நியாய விலை கடை பணியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு விற்பனை முனைய இயந்திரம் மூலம், அதாவது POS மிஷின் அப்படின்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் சேல், ஸோ பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரல் ரேகை, கருவெளி ரேகை இருவழியாகவும் சரிபார்ப்பு தோல்வியுற்றும் பட்சத்தில் அங்கீகார சான்று மூலம் தற்சமயம் பொது விநியோக திட்ட பண்டங்கள் வழங்கப்படும் இடங்களில் ஏற்கனவே உள்ள நடைமுறை தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி உரிய பதிவேட்டில் கையொப்பம் மற்றும் மொபைல் எண் பெற்று விநியோகம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள், அதாவது 1000 ரூபாய் மாதம் பணம் வாங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலவச வேஷ்டி சேலை தீபாவளியை முன்னிட்டு விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதை விநியோகிக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இதில் கண்டிப்பாக அவங்க பயோமெட்ரிக் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கண் கருவெளி வச்சாலும் சரி, பயோமெட்ரிக் வைக்கல அப்படின்னாலுமே ஸோ அவங்க அதிகார சான்று, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகார சான்றுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு பதிலாக யார் வேணாலும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ, ஸோ அவங்க ரெப்ரசன்டேட் பண்ணுறவங்களோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாலுமே அவங்க சைன் பண்ணிவிட்டு, அந்த பதிவேட்டில் சைன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் எழுதி கொடுத்துட்டு ஸோ அந்த இலவச வேஷ்டி மற்றும் சேலையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அந்த ஓஏபி பணம் வாங்குறவங்களுக்கான ரேஷன் அட்டைக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஓஏபி பணம் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.